தியானிக்க போறோம். இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 1வது வேத வசனம். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவோ அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவோ வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஆமென் என்று சொல்லலாமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, நான் எப்பவும் சொல்றது போல ஒரு மனுஷனுடைய சத்தத்தையோ அல்லது ஒரு மனுஷியினுடைய சத்தத்தையோ கேட்கிறதுக்காக நம்ம இந்த எல்லைக்குள்ள வரல. தேவ சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோங்கிற அந்த விசுவாசத்தோட கூட எஸ் ஆமே, ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதம் அல்ல, ஒவ்வொரு வாரமும் தேவன் நம்மளை டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்மளை மறுசீரமைப்பு பண்ணி கொண்டிருக்கிறார், புதுப்பித்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவன் நம்மளை மோல்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தத்துக்கு நேராக நம்மளை டியூன் பண்ணி கொண்டிருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு கூட இன்னும் என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இன்னும் என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆமா, இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட பேசுறது நான் விளங்கி கொண்ட விதத்தை உங்களுக்கு சொல்றேன். நான் யார் என்பதையும் என் தேவன் யார் என்பதையோ, எனக்காக என் தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதையோ தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட பேச போகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னைக்கு அவருடைய இருதயத்தை நமக்கு திறந்து காட்ட போகிறாருங்கிற அந்த விசுவாசத்தோடு கூட எஸ்லா, நன்றி அப்பா, அப்படியே எஸ்லா. ஆஹா அல்லேலூயா, 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 ஆமென். வானம் பூமி ஒளிந்தே போனாலோ உம் வார்த்தைகள் என்று மாறாதே. வாழ்க்கை அழிந்தே மறைந்தே போ, விசுவாசி என்றென்று நிலைப்பா. வானம் பூமி ஒழிந்து போனாலோ உம் வார்த்தைகள் என்று மாறாவே. வாழ்க்கை அழிந்தே மறைந்தே போ, விசுவாசி என்றென்று நிலைப்பார். ஆண்டவருக்கு அடிமையப்பா. இன்னும் எங்களுக்குள்ள இன்னர் ப்ராசஸா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எங்களுக்குள் ஆண்டவரே ப்ளீஸ் டாடி, மேக் மீ டாடி,
எங்களை மோல்டு பண்ணுங்கன்னு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உருவாக்குங்கன்னு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் உங்க சித்தத்துக்குள்ள எங்களை டியூன் பண்ணுங்கன்னு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்க பாசமுள்ள கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு லீதியாளுடைய உள்ளத்தை திறந்தது போல எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தை திறப்பீராக. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மீண்டுமா இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனத்தை வாசிப்போம். சீயோனின் நிமித்தமும், சீயோனின் நிமித்தமும், எருசலேமின் நிமித்தமும், எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும், நான் மௌனமாயிராமலும், அதன் நீதி பிரகாசத்தை போலவும், அது நீதி பிரகாசத்தை போலவும், ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும், தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும், வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன், அமராமலும் இருப்பேன். இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு, நான் இனி மௌனமா இருக்க மாட்டேன். இவ்வளவுதானா? நான் இனி எப்படி இருக்க மாட்டேன்? நல்லா சொல்லுங்க, எப்படி இருக்க மாட்டேன்? எப்படி இருக்க மாட்டேன்? எது நிமித்தம் இப்படி நான் மௌனமா இருக்க மாட்டேன்? சீயோனி நிமித்தம். எது நிமித்தமாமா? ஆமா, சீயோனுக்குள்ள நம்ம இப்ப வந்துட்டு இருக்கிறோம். ஆமென் என்று சொல்ல திரும்ப சொல்லுங்க, இதை மறக்கவே கூடாது. இஸ்ரவேல் அவரது ராஜ்யம், எருசலேம் அவரது தரிசன பட்டணம், அடுத்து சீயோன் அவரது வாசஸ்தலம், என் ஆவி என்னுடைய சரீரம் அவரது ராஜ்யம். ஆமென் என்று சொல்லலாமா? என் ஆத்துமா அவருடைய தரிசன பட்டணம், என்னுடைய ஆவி அவரது வாசஸ்தலம். ஆமென் என்று சொல்லலாமா? என்னுடைய ஆவி, அதாவது அந்த ஆத்துமா ஆவி இதெல்லாம் இணைஞ்சிருக்கிறனால என் ஆவியும் என் ஆத்துமாவும் தேவனுடைய, நல்லா நல்லா வாயை திறந்து நல்லா நல்லா வா, இந்த இதனை கொஞ்சம் சவுண்டு வைங்க பிரதர். ஆமா, வாசஸ்தலம் சீயோன் அவரது. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, சீயோன் அவரது, சீயோன் அவரது. திரும்ப சொல்லுங்க, சீயோன் அவரது வாசஸ்தலம். நீங்க யாரு? சீயோன் அவரது வாசஸ்தலம். நீங்க யாரு? சீயோனின் வாசஸ்தலம். கடந்த வாரத்தில் தேவன் நம்மளோடு கூட பேசினார். நாம யாரு? நான் யாரு? சீயோனின் வாசஸ்தலம். அப்போ இன்னைக்கு தேவன் என்ன சொல்றார்னா, டேடி என்ன சொல்றார்னா, நீங்க சீயோனாய் மாறினால அல்லது அவருடைய வாசஸ்தலமாய் மாறினபடினால, வாசஸ்தலம்னா என்ன அர்த்தம்? தங்குகிற இடம், சஞ்சரிக்கிற இடம், மெயின் 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 உலாவுகிற இடம். ஆமென் என்று அந்த இடத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு வர விரும்புகிறார். எனக்குள் தேவன் உலாவி, சொல்லுங்க, எனக்குள் தேவன் உலாவி, அவருடைய வாசஸ்தலமா எனக்குள்ளே தேவன் உலாவி அவருடைய வேலைகளை என்னிலிருந்து, அதாவது நான் ஒரு தேவனுடைய திட்டங்களை நிர்வகிக்கிற ஒரு ஸ்தலமாக என்னை மாற்றுகிறதற்காக அவர் எனக்குள் உலாவுகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அதனால்தான் வார வாரம் நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, இந்த வார்த்தைகள், அதாவது இந்த வார்த்தைகள் கடந்த நாட்களில் நேற்று தினத்தில் ஒரு சகோதரன்ட்ட பேசுகிற பொழுது அவங்க சொன்னாங்க, உண்மையாலுமே இது சாதாரணமாய் வளர்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை அல்ல, இது உண்மையாலுமே தலைவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை. அப்போ ஏசப்பா உங்களை கூப்பிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்றால், ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு தலைவர்களாய் தலைவிகளாய் தேசத்துல லீடர்ஷிப்ல எங்க வேணாலும் நீங்க இருக்கலாம், எங்க வேணாலும் நீங்க ஊழியம் செய்யலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இது இனி இனி ஏன்னா இதுதான் பேசிக். நான் அவருடைய ராஜ்யம், நான் அவருடைய தரிசன பட்டணம், அல்லது நான் ஒரு தரிசன பிளேஸ், அல்லது நான் அவருடைய திட்டங்களை ஹெவன் பிளான்களை எக்ஸிக்யூட் பண்ணுகிறதான தரிசன நிலமாக நான் இருக்கிற, அந்த தரிசன நிலமாக மாறுகிறதற்கு நான் இன்னும் ஆழமா போகிறது தான் வாசஸ்தலம். ஆமென் என்று சொல்லாமா? அந்த வாசஸ்தலத்தில் அவரோடு கூட நான் சஞ்சரிக்க 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 அந்த மகிமை அப்படியே எனக்குள்ள இறங்க இறங்க இறங்க. ஹெவன் பிளான் என்னை எதற்காய் அழைத்தார், என்னை எதற்காய் முன்குறித்தார், என்னை எதற்காய் தெரிந்து கொண்டார் என்பதை என்ன செய்கிறாரா, நானும் அவரும் இணைந்து, ஆமென் என்று சொல்லலாமா, நானும் அவரும் இணைந்து இந்த தேசத்தை பிசாசின் கையிலிருந்து விடுதலையாக்கி அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில எஸ்டாப்ளிஷ்
சிங்காசனம் பண்ண போறோம். இதுதான் தேவனுடைய பெரிய 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 திட்டம். ஆமென் என்று சொல்லலாமா? சரி, ஓகே. இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? சீயோனின் வாசஸ்தலம், மெயினா சீயோன். அப்போ இப்ப நீங்க யாரா மாறிட்டீங்க? சீயோனாய். சொல்லுங்க, இப்ப நீங்க யாரா மாறிட்டீங்க? நல்லா சொல்லுங்க. ஓகேவா? சீயோனை குறித்து ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு தெரிஞ்சா? ஆமா, கடந்த வாரத்துல தேவன் பேசின சீயோன் முதல்ல எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி மாறுச்சு, சீயோனுக்குள்ள தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை எல்லாம் கடந்த வாரங்களிலே தேவன் நம்மளோடு கூட பேசினாரே. திரும்ப சொல்லுங்க இப்ப, ஏன்னா நீங்க அந்த எல்லைக்குள்ள வரணும். அதனால தான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், நீங்க யாரு இப்போ? நீங்க யாரு இப்போ? திரும்ப சொல்லுங்க, நீங்க யாரு? அப்போ நீங்க சீயோனாய் மாறினபடினால டாடி சொல்றாரே, உன் நிமித்த இனி உனக்காக, உன் நிமித்த இனி நான் மௌனமா இருக்க மாட்டேன், மௌனமா இருக்க மாட்டேன். சீயோனி நிமித்தம் இனி நான் மௌனமா இருக்க மாட்டேன். சீயோனி நிமித்த இனி நான் என்ன எப்படி இருக்க மாட்டேன்னா, மௌனமா இருக்க மாட்டேன். ஒன்று, அவர் மௌனமா இருக்க மாட்டாரா? ரெண்டாவது, அமர்ந்திருக்க மாட்டாரு. சொல்லுங்க, இனி எப்படி இருக்க மாட்டாரு? போவாஸ் சாரி யாரு, நகோமி ரூத்துக்கிட்ட சொல்லுவா, இதையெல்லாம் நீ போய் போவாசிட்ட சொல்லிட்டியே, இனி உனக்கு ஒரு காரியத்தை செய்யும் அவர் இளைப்பாற மாட்டார். அவர் உனக்காக ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவே இனி அவர் இளைப்பாற மாட்டார். அவர் இனி ஓய்வெடுக்க மாட்டார். அவர் இனி சாப்பிட மாட்டார். ஆனா இதனுடைய விளக்கம் அப்படிதான், இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவோம்ல, விளக்கம் அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா, இனி சீயோனை புகழ்ச்சியாக்குற வரைக்கும் 7 நினைக்கிற, சீயோனையும் எருசலேமையும் 1:62-7 நினைக்கிற, வாசிங்க 62:7. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்குற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். இந்த இடத்துல வாசிக்கிறோம். நான் திரும்பவும் சொல்றேன், இஸ்ரவேலில் இருக்கிற சீயோனை குறித்து கர்த்தர் சொன்னாலும் அதற்குள்ள என்னையும் குறித்து சொல்லுகிறார். ஆமென் என்று சொல்ல, யாரை குறித்து சொல்றாரு? நல்லா சொல்லுங்க, என்ன குறிச்சு சொல்லுங்க, என்ன குறிச்சு? நீங்க யாரு? சீயோன். அப்போ சீயோனை புகழ்ச்சியாக்குற வரைக்கும், பக்கத்துல கரத்தை பிடிங்கள, கரத்தை பிடிங்க. உங்களுக்காக வேலையை தொடங்கிட்டாரு வேலையை உங்களுக்காக புகழ்ச்சியாக்குற வரைக்கும் அவர் இனி என்ன செய்ய மாட்டார்? ஓய மாட்டாரு. சொல்லுங்க, என்ன செய்ய மாட்டாரா? ஓய மாட்டாரு. அல்லது இனி அவர் நிறுத்த மாட்டாரா? இனி அவர் என்ன செய்ய மாட்டாரா? நிறுத்த மாட்டாரு, ஓய மாட்டாரு. இனி அவர் உட்கார மாட்டாரு, அவர் இனி தூங்க மாட்டாரு. எனக்காக இனி வேலை செய்வாரு. ஒருவேளை இஸ்ரவேல் தேசத்துக்காக அவர் வேலை செய்வார், என் பட்டணத்துக்காக வேலை செய்வார், எனக்காக அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டார். இனி சீயோனி நிமித்தம் நான் மௌனமா இருக்க மாட்டேன். இனி நான் சீயோனி நிமித்தம் மௌனமா இராமல், எருசலேம் நிமித்தம் இனி நான் என்ன செய்ய மாட்டேன்? அமர்ந்திருக்க மாட்டேன். I will not quite mind quiet, அதாவது நான் மௌனமா இருக்க மாட்டேன். ஆமென் என்று சொல்லலாம். I will not quite mind. ஆமா, இனி அவர் அமைதியா இருக்க மாட்டார்மா. உனக்காக இனி அவர் ஒரு வேலையை செய்து கொண்டே இருப்பார். ஆமென் என்று சொல்லலாமா? கன்னத்திலையாமா கையை சொல்லுங்க. ஏஸ்லா, நன்றியோடு கூட சொல்லுங்க. ஏஸ்லா, இனி சீயோனி நிமித்தம் சொல்லுங்க, சீயோனி நிமித்தம் அவர் எப்படி இருக்க மாட்டாரு? அமர்ந்திருக்க மாட்டார், அமர்க்கியா இருக்க மாட்டார். அவர் எனக்காக வேலை செய்வார். ஆமென் என்று சொல்ல. ஏன் சீயோனி நிமித்தம் அவர் இப்படி வைராக்கியமா இருக்க? ஒரு இடத்துல இருக்க, ஓசியாலையோ யோவேலையோ, சீயோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நான் நினைக்கிற கர்த்தருக்கு சித்தமான நம்ம சீயோனினுடைய அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நம்ம இனி சுதந்தரிக்க போகிறோம். ஆமென் என்று சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது நான் அமர்ந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் சீயோனி நிமித்தம் அவர் அமர்ந்திருக்க மாட்டார்னா, வேதத்துல நம்ம கடந்த வாரத்துல வாசிச்சோம், சங்கீதம் 132 அந்த கடைசியில வாசிக்கிற பொழுது, சீயோனிலே விரும்பி, சொல்லுங்க, சீயோனிலே, நல்லா சொல்லுங்க, சீயோனிலே, திரும்ப சொல்லுங்க, சீயோனிலே அவர் விரும்பி
விரும்பி வாசம் பண்ணார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பக்கத்துல கரத்தை பிடிச்சு சொல்லுங்களேன், உங்களை டேடிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சாமா. ரொம்ப 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 பிடிச்சிருச்சாமா. உங்களை டேடிக்கு எப்படி ரொம்ப பிடிச்சிருச்சாமா. அதனால தான் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாம். ஏன்னா சீயோனிலே விரும்பி வாசம் பண்ணிட்டேன். நான் சீயோனை விரும்பி வாசம் பண்ணேன். சீயோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சீயோன் எப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம்? துதிக்கிற ஒரு ஸ்தலம். சீயோன் எந்த ஸ்தலம்? துதிக்கிறது யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? துதிக்கிறது யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆமா, தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சீயோனை கர்த்தர் ஏன் அப்ப இன்னையிலிருந்து நமக்குள்ள ஒரு மறுரூபம் வரணும். எந்த சூழ்நிலையில நான் டேடியை துதிக்க 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 துதிகளுக்குள் நடுவில் அவர் வாசம் பண்ணுகிறார். துதிகளுக்குள் நடுவில் உம்மை வாசம் பண்ணுகிறார். சங்கீதம் 79 நினைக்கிறேன். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உமது நாமம் சமீபமா இருக்கிறது என்று உம்முடைய அதிசயமான கிரியைகளை அறிவிக்கிறது. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவரை துதிக்க துதிக்க அவர் எப்படி ஆயிராராமா? சமீபம். நல்லா சொல்லுங்க, அவரை துதிக்க துதிக்க என்ன ஆயிராரு? திரும்ப சொல்லுங்க, அவரை துதிக்க துதிக்க என்ன ஆயிராரு? அவரை துதிக்க துதிக்க என்ன ஆயிராரு? அவர் சமீபம் ஆயிராரு. அவர் சமீபம் ஆயிட்டா அவருடைய அதிசயமான கிரியைகள் சமீபமாகிறது. ஆமென் என்று சொல்லலாம். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சீயோனை ஏன் நான் விரும்பி வாசம் பண்றேன்னா, சீயோன் தேவனுக்கு ரொம்ப 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 பிடித்த ஸ்தலம். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமா, சீயோனுக்காக. அதாவது நீங்க நிறைய இடத்துல நீங்க வாசிக்க முடியும். ஒருவேளை வர நாட்கள் அதை தியானிக்க போறோம். என் சீயோன் சிறைப்பட்டு போயிருச்சு, சீயோன் குமார்த்தி சிறைப்பட்டு போயிட்டாளே, சீயோன் குமார்த்தி சிறைப்பட்டு போயிட்டாளேன்னு சொல்லி சீயோனுக்காக அழுகிறார் அழுகிறார் அழுகிறார். ஐயோ என் மக இப்படி ஆயிட்டாளே, ஐயோ என் மக சீயோன் இப்படி ஆயிட்டாளே, சிறைப்பட்டு போயிட்டாளே, சிறைப்பட்டு போய். ஒவ்வொருவரையும் கர்த்தர் சொல்றாருமா, நீ ஒரு சீயோன் மகளே, நீ சிறையிருப்புக்குள்ள இருக்கிறத நான் விரும்பவே மாட்டேன். நீ விடுதலையா துதிக்கணும், நீ விடுதலையா தேவனை துதிக்கணும். துதிக்கணும், துதித்து 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 கர்த்தருடைய மகிமையை இந்த தேசத்துல கொண்டு வரணும். பரலோகத்தில் நடக்கிற சித்தம் பூமியில செய்யப்படணும். பரலோகத்துல தேவனை எந்த நேரமும் பரிசுத்தர் 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 என்று ஓயாம அவரை துதிக்கிறாங்க பாருங்க. அந்த துதி இந்த பூமியில நிலைநாட்டப்படணும்னா நீங்க எப்படி மாறணும்னா, சீயோனா மாறணும். சீயோனா என்ன அர்த்தம்? சீயோன்னா என்ன அர்த்தம்? துதிக்கிற இடம். துதிக்கிற இடம் சீயோன். துதிக்கிற இடம். இந்த சீயோன் இப்போ சிறைப்பட்டு போயிருச்சு. ஆனால் இந்த சீயோனை நான் விரும்புகிறபடினால நான் என்ன வேலை செய்ய போகிறேன் தெரியுமா? எது வரைக்கும் தெரியுமா நான் அமர்ந்திருக்க மாட்டேன்? எது வரைக்கும் தெரியுமா நான் மௌனமாக இருக்க மாட்டேனா? அதை மீட்டெடுக்கிற வரைக்கும். அதை மீட்டெடுக்க உன்னைத்தான் சொல்கிறாரு, உன்னைத்தான் சொல்கிறாரு. உன்னை மீட்டெடுக்கிற வரைக்கும், உன்னை மீட்டெடுக்கிற வரைக்கும், உன்னை மீட்டெடுக்கிற வரைக்கும், உன்னை மீட்டெடுக்கிற வரைக்கும். எழுந்துரு 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 எழுந்துரு. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரிச்சுக்கோ. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரிச்சுக்கோ தரிச்சுக்கோ தரிச்சுக்கோ. ஆமா, அசுத்த உதடுள்ள விருத்த சேதனமுள்ள இனி உன்னிடத்தில் வருவதில்லை. உன்னை மீட்டெடுக்கிற வரைக்கும் மகளே, உன்னை மீட்டெடுக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? திரும்ப திரும்ப சொல்றார், நான் அமைதியா இருக்க மாட்டேன், நான் மௌனமா இருக்க மாட்டேன், நான் மௌனமா இருக்க மாட்டேன். ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பா சொல்றாருமா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகளே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகளே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகளே. சீயோனி நிமித்த இனி நான் மௌனமா இருக்க மாட்டேன். ஏன்னா இனி எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். நான் உன்னை மீட்டெடுக்க போகிறேன். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அது நீதி வெளிப்படும் மட்டும், அது ரட்சிப்பு வெளிப்படும் மட்டும் நான் அமராமல் இருப்பேன். நான் மௌனமா இருக்க மாட்டேன், நான் மௌனமா இருக்க மாட்டேன். நீ எனக்கு வேணும் மகளே, நீ எனக்கு வேணும். உன்னிலிருந்து நான் மகிமைப்பட போகிறேன். உன்னிலிருந்து நான் மகிமைப்பட போற மகளே, நீ எனக்கு வேணும் மகளே. நான் உன்னை என்ன செய்ய போறேனா? மீட்டெடுக்க போறேன். சொல்லுங்க, என்ன செய்ய போறாரா? திரும்ப சொல்லுங்க, உங்களை என்ன செய்ய போறாரா ஆண்டவரே? திரும்ப சொல்லுங்க, உங்களை என்ன செய்ய போறாரா? ஆண்டவர் உங்களை மீட்டெடுக்கிற வரைக்கும் அவர் ஓய மாட்டாருமா. அவர் உங்களை மீட்டெடுக்கிற வரைக்கும், அவர் உங்களுக்கு குறித்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் ஓய மாட்டார். நல்ல விளங்குங்க. நீங்க யாரு? திரும்ப சொல்லுங்க, நீங்க யாரு?
நீங்க யாரு? சீயோன் நிமித்த தேவன் இனி எப்படி இருக்க மாட்டாராமா? அமர்ந்து அமர்க்கியாய் அல்லது மௌனமா இருக்க மாட்டார். எது வரைக்குமாமா? மீட்டெடுக்கிற வரைக்கும். நல்ல விளங்கிங்க. திரும்ப திரும்ப இதெல்லாம் உங்களுக்குள்ள ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இதுலெல்லாம் நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா நிச்சயமாலுமே உங்க எல்லைகளுக்குள்ள ஒரு ஜெயம் வந்துடும். ஆமென் என்று சொல்லாமா? அப்போ ஒண்ணு உங்களை மீட்டெடுக்கணும். டேடியினுடைய பெரிய திட்டம் என்னன்னா, நீ உங்களை கர்த்தர் என்ன செய்ய போறாரா? மீட்டெடுக்க போறாரு. ஏன்னா நீங்க தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கிறீங்க. ரெண்டாவது தேவனுடைய தரிசன பட்டணமா அல்லது தரிசனத்தை நிறைவேற்றுகிற அவருடைய தரிசன உங்களிலிருந்து தேவன் நிறைவேற்ற போகிறார். முதல்ல உங்களை என்ன செய்ய போறாரா? மீட்டெடுக்க போறார். ரெண்டாவது உங்களை மீட்டெடுத்ததோடு இல்லாம உங்களை புதுப்பிக்க போகிறார். உங்களை எப்படி என்ன செய்ய போறாரா? புதுப்பிக்க போறார். அப்படின்னா இந்த நிலையிலிருந்து நீ விழுந்தாய் பார்த்தியா, அந்த ஸ்தானத்துல மறுபடியும் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி, ஆமா இந்த நிலையிலிருந்து விழுந்த, ஒருவேளை ஜபம் இல்லாம, பைபிள் ரீடிங் இல்லாம, ஒருவேளை பரிசுத்தம் இல்லாம, ஒருவேளை சரியான ஐக்கியங்கள் இல்லாம, எப்படியாமா? உண்மைதான். இன்னைக்கு நிறைய பேருக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, எங்களுக்கு நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் இல்லைங்க, நல்ல ஒரு ஐக்கியம் இல்லைங்க. இன்னொன்று சொல்லிட்டா இன்னொரு சிலர் சொல்றது, எங்களுக்கு நல்ல மெய்ப்பன் இல்லைங்க. ஒரு சகோதரி ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள இருந்தாங்க. அவங்களோட கூட அவங்க பேசுகிற பொழுது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, சரியான சத்தியம் இல்லை. ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டுட்டோம், ஓகே நாங்கள் உள்ளே வந்துட்டோம், சரியான மெய்ப்பன் இல்லாதபடினாலே இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வருது, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வருதுன்னு தெரியாம அப்படியே முழுகி இப்போ நான் டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு என்ன செய்துன்னு தெரியல. ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கு. சரியான சத்தியங்கள் இல்லாதனாலதாமா, அதனால தான் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல ஜனங்கள் வழி தப்பி போயிட்டு இருக்கிறாங்க. சரியான சத்தியம் இல்லை, சரியானதான வழிநடத்த இல்லாதனால நிறைய ஜனங்க விழுந்த பாவத்திலே மறுபடியும் விழுந்து கிறிஸ்துவ வாழ்க்கையை இப்படிதான் சொல்லி பின்மாற்றத்துக்குள்ள போய் மரணத்தை கண்டவங்களும் உண்டு. மரணத்தை கண்டவங்களும் உண்டுமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லார், இல்லை மகளே, நான் உன்னை என்ன செய்ய போறேன்? மீட்டெடுக்க போறேன். ஒன்று. ரெண்டாவது, உன்னை ரினியூ பண்ண போறேன். நான் உன்னை மறுபடியும் என்ன செய்ய போறேன்? புதுப்பிக்க போறேன். மறுபடியும் நீ இழந்து போன அந்த அபிஷேகத்தை, இழந்து போன அந்த வல்லமையை, இழந்து போன அந்த அதிகாரத்தை, இழந்து போனதான எல்லா அதிகாரங்களையும் உங்க கையில கொடுத்து என்ன செய்ய போறாரா? திரும்ப சொல்லுங்க, என்ன செய்ய போறாரா? புதுப்பிக்க போகிறார். தேவன் முதல்ல என்ன செய்யறாரா? மீட்டெடுக்க போகிறாரு. அடுத்து என்ன செய்ய போறாரா? உங்களை புதுப்பிக்க போறாரு. இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை உணர்ந்து நீ என்ன செய்ய? உன்னுடைய ஸ்தானத்துக்கு வாங்கிறது போல, ஆமா, மறுபடியும் ஆண்டவர் நீங்க இழந்து போனதை சொல்லுங்க, இழந்து போனது. அதாவது பேதுரு மறுதளிச்சு போயிட்டானேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யலைன்னா பேதுருவை விடல. அவன் எப்ப மறுபடியும் வருவான் என்று தேவன் பேதுருவுக்காக எதிர்பார்த்திருந்தார். ஒருவேளை அவன் மறுதளிச்சுட்டான், ஆமா, தேவனை விட்டு விலகி போயிட்டான். பேதுருவே நீ இப்படி இருக்கிறேன்னு எப்ப நீ வருவ அவர் உனக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? இந்த காரியத்தை ஏற்கனவே சொன்ன இளைய குமாரன் தகப்பங்கிட்ட வந்து கேட்கிறான், என் ஆஸ்தியெல்லாம் குடுன்னு சொன்ன பொழுது என் தகப்பன் ஒண்ணுமே அந்த இடத்துல சொல்ல, போகாதப்பா, உலக கெட்டு கிடக்குதுப்பா, நீ போகாதப்பான்னு ஒருபோதும் அந்த தகப்பன் இளைய குமாரனை பார்த்து சொல்லல, போன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. ஆனா போன மனுஷன் அல்லது போன தன்னுடைய குமாரன் எப்பொழுது வருவான் என்றே வழி மேலேயே விழி வைத்து காத்திருந்தார். அதனால்தான் அந்த வேதம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கோ, அவன் தூரத்தில் வருகிற பொழுது தன்னுடைய குமாரன் என்பதை அறிந்து, அப்படின்னு என்னன்னா, எப்படா வருவேன், எப்படா உண்மையா சொல்ற, உங்கள் ஒவ்வொருவருக்காக தேவன் ஏங்கி கொண்டிருக்கிறார். உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது, பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. தேவன் உங்களுக்கு அந்த திட்டத்தை, தீர்க்க தரிசனம் உங்களை கொண்டு நிறைவேற்றுகிறதுக்காக தேவன் என்ன செய்கிறார்? உங்களை ரினியூ பண்ண விரும்புகிறார், மறுசீரமைக்க விரும்புகிறார். தேவன் உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாம சொல்லுங்க. முதல்ல உங்களை எதுக்காக என்ன செய்ய விரும்புகிறாரு? மீட்டெடுக்க விரும்புகிறாரு. ரெண்டாவது, புதுப்பிக்க விரும்புகிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக வாசஸ்தலனா என்ன அர்த்தம்?
உலாவுகிற இடம். உங்களுக்குள்ள உலாவ விரும்புறாருமா தேவன். மெயின் மெயின் மெயின். ஏன்னா அவர் எங்க இழந்தார்? அதைய எங்க இழந்தாரு? ஆதாமிய வாழ்ட்ட உலாவுகிற தேவ சத்தம். அதுதான் அந்த அதாவது நம்மளை எங்க நீங்க சுத்தினாலும் சரி, எங்க நீங்க சுத்தினாலும் சரி, முதல்ல எங்க வந்துருவார்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துருவார். ஆமா, அதுதான் சத்தியம், அதுதான் சத்தியம். அதனால்தான் ஆதியாகமம் 1:2 இருக்கிறதா, வெளிப்படுத்தல் 21:22. ஆமா, 20, 21, 21, 22. இதை எதுக்கு சொல்றேன்னா, வேதாகமே அதுதான். நீ எங்க சுத்தினாலும் கடைசியில கொண்டு வந்து உங்களை ஆதியாகமம் 1:2 நிறுத்தியே ஆகணும். அதே ராஜரீக அபிஷேகம், அதே ஆசாரிய அபிஷேகம், சகலத்தையும் கீழ்ப்படுத்தி நீங்கள் ஆண்டு கொள்ளுவீர்கள் என்கிற அந்த ஆளுகையின் அபிஷேகத்தை, ஆமென் என்று சொல்லாமா, அந்த நீங்கள் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுவீர்கள் என்கிற அந்த ஆளுகையை தேவன் உங்களுக்குள்ள வைக்கணுங்கிறதுக்காக முதல்ல உங்களை என்ன செய்ய விரும்புறாரு? நல்ல விளங்க. என்ன செய்ய விரும்புறாரு? என்ன செய்ய விரும்புறாரு? மீட்டெடுக்க விரும்புகிறார். முதல்ல உங்களை என்ன செய்ய விரும்புறாரு? மீட்டெடுக்க விரும்புகிறாரு. அடுத்த ரெண்டாவது என்னது? ரெண்டாவது உங்களை ரினியூ பண்ண, புதுப்பிக்க விரும்புகிறாரு. மூணாவது உலாவணும். சொல்லுங்க, மூணாவது என்ன செய்ய விரும்புறாரு? திரும்ப சொல்லுங்க, மூணாவது என்ன செய்ய விரும்புறாருன்னா உலாவ விரும்புகிறார். நாலாவது, நான் உனக்குள்ள உலாவி என்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற விரும்புற. சொல்லுங்க சொல்லுங்க, எதை செய்ய விரும்புறாரா? திட்டத்தை. சொல்லுங்க, திட்டத்தை. ஏன்னா நீங்கள் ஒரு தரிசனம் பட்டணம் அல்லது தரிசன நிலம். நீங்க யாரு? தேவனுடைய, நல்ல அந்த வார்த்தை உள்ள போகட்டும், நீங்க தேவனுடைய, நல்ல சொல்லுங்க, நீங்க தேவனுடைய, நீங்கள் தேவனுடைய, நீங்கள் தேவனுடைய, ஆமா, எருசலேம் என்பது அவருடைய, இஸ்ரவேல் தான் ராஜ்யம். எருசலேம் என்பது அவருடைய தரிசனம் பட்டணம். தரிசன பட்டணம் முதல்ல, அதாவது எருசலேம் அவருடைய கையில் இருந்தது, நம்ம மெல்கிசேத்து கையில் இருந்தது. அதற்கு அப்படியே போய் 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 யோசுவாவை கொண்டு கர்த்தர் முதல்ல மீட்டெடுத்தார். அதுக்கப்புறம் யாரை கொண்டு மீட்டெடுத்தார்? தாவீதை கொண்டு மீட்டெடுத்தார். தாவீதையும் தாவீது கிட்ட இருந்தோ அல்லது ஜோசுவா கிட்ட இருந்து மீட்டெடுக்கிற பொழுது யார் அதில் ஆளுகை செய்து கொண்டிருந்தா? இங்க வந்துடும் அப்படியே எபூசியன். வாசிக்கலையா? வாசித்தமா? நல்லா நாம இருக்கா இருக்க. அதாவது எத்தனை? அந்த 2 சாமுவேலா எபூசியனுடைய கையில வாசித்துருங்க. பாத்தீங்க, நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க, அதனால வாசித்துருங்க பார்க்கலாம். 2 அதோனி சேதைக்கு இல்ல, 2 சாமுவேல் அவர் ராஜாவாகிறார்ல, 5ஆம் அதிகாரம், சாரி, ஆமா, 2 சாமுவேல் 5 6 வாசிங்க. 6 5. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போதும். சொல்லுங்க, இப்ப எருசலேம் யாருடைய கையில் இருந்தது? யார் கையில் இருந்தது? எபூசியன். எபூசியனா என்ன அர்த்தம் சொல்லியிருக்கிறேன்? மிதிக்கிறவன். எபூசியனா என்ன அர்த்தம்? அப்போ எருசலேமை ஒரு மனுஷன் மிதித்து கொண்டிருந்தான். அவன் பேர் யாரு? எபூசியன். இப்ப எருசலேம் என்பது தரிசன பட்டணம். அந்த தரிசனத்தை எல்லாம் ஒரு பிசாசு, ஒரு எபூசியன் மிதித்து கொண்டிருந்தான். மிதித்து கொண்டிருந்தா. இயேசு கிறிஸ்து ஏன் அங்க சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னா, அங்க இருக்கிற பிசாசை, அதாவது எபூசியன் எருசலேமை மிதித்து கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்து எழும்பி அந்த எபூசியனுடைய சாத்தானுடைய தலையை, ஆமா, நசுக்குகிறதுக்கு அடையாளமாகத்தான் அங்கே சிலுவையில் அவர் அறையப்பட்டார். ஆமென் என்று சொல்லாம, சாத்தானின் தலையை நசுக்குனதற்கு அடையாளமாகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். அப்ப நல்லா சொல்லுங்க, தரிசன பட்டணமாகிய எருசலேம் யாருடைய கையில் இருந்தது? எபூசியன் கையில் இருந்தது. எபூசியன் என்றால் என்ன அர்த்தம்? மிதிக்கிறவன் என்று அர்த்தம். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க யாரு? தரிசன நிலம். உங்களையும் ஒருத்தர் மிதிச்சுட்டே இருக்கிறான். ஆமா, அவன் விட்டாலும் நீங்க கூட மாட்டேங்கிறீங்க பாருங்க. அவன் வெளியே போறான்னு விட்டுறானு, இல்ல கொஞ்சம் தூங்கிக்கோ, காலையில் ஆண்டவர் எலும்பு எலும்பு மகளே அப்படின்னு சொன்னால் அவன் சொல்லுவான், இல்லை குளிருது, கொஞ்சம் நல்லா கம்பளி போத்தி படுத்துக்கோ அப்படின்னு அவன் சொன்னான். ஆமாம் ஆமாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு அவனோட சேர்ந்து நீயும் படு நானும் படுக்கிறேன், 2 பேரும் படுத்து தேவ திட்டத்தை மிதித்து கொண்டிருக்கிறான் அவன் நமக்குள்ள. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், மிதிக்கிறவனை கொண்டு, ஆமா ஆமா, ஏன்னா வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, சிறையாக்கினவனை சிறையாக்கு, மிதிக்கிறவனை நீ மிதி. அதனால்தான் ரோமர்லயே வாசிக்கிறோம், ஆமா, சாத்தானே உங்கள் சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானே உங்கள் கால்களுக்கு கீழாக போட்டு என்ன செய்வாரா? நசுக்கி போடுவார்.
நீ சொல்லணும் மகளே, நீ சொல்லணும். பிசாசே, என் மேல உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. தேவனுடைய தரிசன நிலை நான், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறனால அன்னைக்கு சொன்ன பார்த்தியா, ஹெவன் பிளானை எக்ஸிக்யூட் பண்றதான ஒரு தரிசன நிலமாக நான் இருக்கிறேன். என்ன தொட உனக்கு அதிகாரம் இல்லை. உன்னை மிதிக்கிற, என் மேல தேவன் எழுதியிருக்கிற திட்டத்தை நசுக்கிறியா, திட்டத்தை மிதிக்கிறியா? ஆமா, வியாதியை கொண்டு தரித்திரங்களை கொண்டு என்ன மிதிக்கணும்னு நினைக்கிறியா? ஆமா, சிறையாக்கினவனை நான் சிறையாக்கிறேன். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ முதல்ல கர்த்தர் உங்களை என்ன செய்யறாரா? மீட்டெடுக்கிறார். அடுத்து புதுப்பிக்கிறார். மூணாவது உலாவுகிறார். நாலாவது அவர் எனக்குள் உலாவி என்னிலிருந்து சீயோனிலே வாசமாயிருக்கிற தேவனுக்கு நான் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிற, ஆமா, என்ன தேவன் இந்த தேசத்துல ஒரு அடையாளமாக்க போகிறார். தேவன் என்ன, ஆமா, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலன் கொண்டு யூதேயா, எருசலேம், சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு நீங்க சாட்சிகளாயிருப்பீர்கள். தேவன் அற்புதத்தை செய்கிறவர், மரித்தோரிலிருந்து எழுப்புகிறவர், ஆமா, குருடர்களை பார்வையடைய செய்கிறவர், முடவர்களை நடக்க செய்கிறவர். இனி நான் தரித்திரத்துக்குள்ள இராதபடி தேவனை ஐசுவரியவானாய் மாற்றுகிறவர் என்பதுக்கு நான் யாரா இருக்கிறேன்? அடையாளம். சொல்லுங்க, பக்கத்துல கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, நான் அடையாளம். சொல்லுங்க, நான் அடையாளமா இருக்கிறேன். நான் இஸ்ரவேலின் தேவனுக்கு எப்படி இருக்கிறேன்? அடையாளம். நல்லா சொல்லுங்க, இஸ்ரவேலின் தேவனுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? அடையாளம். திரும்ப சொல்லுங்க, இஸ்ரவேலின் தேவனுக்கு எப்படி இருக்கிறேன்? நான் அடையாளமா இருக்கிறேன். நான் தான் முதல் விட்னஸ். சொல்லுங்க, ஆமா, என் தேவன் ஐசுவரியவானா இருக்கிறார் என்பதற்கு நான் தான் ஒரு விட்னஸ். வேதத்துல யார் விட்னஸ்? பிரசங்கித்திருக்கிறோம். சாலமோன். சொல்லுங்க, ஐஸ்வரியத்தின் தேவன் என்பதற்கு, ஆமா, சாலமோன் ஒரு விட்னஸ், அவன் ஒரு சாட்சி. அதுக்கப்புறம் என்னச்சு சாலமோன் காலத்துல? சொல்லுங்க பார்க்கலாம். சுகம் இருந்தது, அடுத்து ஞானம் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, மனோவிருத்தி இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சுகமாய் குடியிருந்தார்கள். சந்தோஷம் இருந்தது, சமாதானம் இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக இளைப்பாறுதல் இருந்தது. இதெல்லாம் இருக்கணும். இதுக்கு நான் ஒரு விட்னஸ். நான் இன்னும் இந்த கடனை வாங்கி அந்த கடனை, அந்த கடனை வாங்கி இந்த கடனை, இந்த கடனை வாங்கி இங்க கட்ட, இது இல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? இந்த வியாதி முடிஞ்ச அந்த வியாதி, அந்த வியாதி முடிஞ்ச இந்த வியாதி, இந்த டேப்லெட் போட்ட அந்த வியாதி, இந்த டேப்லெட் போட்ட இந்த வியாதி. நோ, இதுக்காக இல்ல. இல்ல, இவங்க பில்லி சூனிய வச்சு இதுல இருந்து வெளியே வந்தா அவங்க பில்லி சூனி வைக்கிறாங்க, அதுல இருந்து வெளியே வந்தா இவங்க பில்லி சூனி. நோமா, நோ, இதுக்காக தேவன் என்னை அழைக்கவில்லை. ஆமென் என்று சொல்லலாமா? இல்ல 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 இல்ல, இனி நான் சாட்சியா இருக்க போறேன். நல்ல கரந்தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு நான் ஒரு சாட்சி, நான் ஒரு சாட்சி, நான் ஒரு சாட்சி, நான் ஒரு சாட்சி. ஆமே ஆமே ஆமே. ஆமா, பக்கத்துல கருத்தை படிங்க. முக்காடெல்லாம் மாறிட்டு வருதா? ஆமா, முக்காடெல்லாம் மாறிடணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, முக்காடெல்லாம் என்ன செய்யணும்? நீங்கி, ஆமா, எழும்பி பிரகாசி ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்ப என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய முக்காடு நீங்கிறதுக்கு ஒரே அடையாளம் மகிமை வரணும். சாலமோனை தேவன் ஐஸ்வர்யத்தினாலும் மகிமையினாலும் கனத்தினாலும் நிறைத்திருந்தார். அவர் எங்க பரலோகத்திலே இருந்தாரு? பூமியில தாங்க இருந்தாரு. நான் இப்ப எங்கதான் இருக்கிறேன்? பூமியில தான் இருக்கிறேன். தேவன் என்னையும் இப்படி ஆசீர்வதிக்க முடியும், ஆசீர்வதிக்க முடியும். கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கேட்டபடினால் அது அவர்களுக்கு பிரயோஜனமாயிருந்தது. ஆமேன் என்று சொல்லலாமா? சரி, ஒரு முறை மேல இருந்து அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துருங்க பார்க்கலாம். நீங்க யாரு? சியோ. நீங்க யாரு? சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, நீங்க யாரு? உங்கள் நிமித்த தேவன் இனி எப்படி இருக்க மாட்டேன்னு சொல்றாரு? என்ன செய்ய மாட்டாரா? மௌனமா இருக்க மாட்டார். ரெண்டாவது, அமர்ந்திருக்க மாட்டாரு. ஓகே, அப்ப அமர்ந்திருக்காம மௌனமா இருக்காம ஆண்டவர் இனி என்ன செய்ய போறாரா? சொல்லுங்க சொல்லுங்க வேகமா. மீட்டெடுக்க வேண்டும். மீட்டெடுக்கிறாராமா. ரெண்டாவது புதுப்பிக்கிறாரு. மூன்றாவது உலாவுகிறார். நாலாவது நமக்குள்ள. ஓகே, இனிதான் மெசேஜ், இனிதான். ஆமேன். ஓகே, அப்போ தேவன் சொல்றாரு, மகளே, ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகளே. பக்கத்துல முகத்தை பாருங்களேன்,
ஏசப்பா முகம் தெரியுதா? உங்களை பார்த்தா அவரை பார்க்கறது போல இருக்கணும். ஆமேன்னு சொல்லாமா? கர்த்தர் உங்களுக்காய் ஏங்குறாருமா. உண்மையாக சொல்கிறேன், என் அனுபவத்தில் சொல்கிறேன். உங்களுக்காய் தேவன் ஏங்குகிறார். ஏன்னா நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகளே, ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீ எனக்கு நீ எந்த நேரமும் துதிக்கவளாய் மாறணும். ஏன்னா கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சியோனுக்கு வருவார்கள். தவிப்பும் சஞ்சலமும் ஓடி போக நித்திய மகிழ்ச்சியை தேவன் உங்களுக்குள் வைக்கிறார். சரி, ஓகே. இப்போ முக்கியமா இதுல இருந்து தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இத்தனை நேரம் ஒரு என்ன சொல்றது, அந்த விளக்கத்தை தான் தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசினார். ஓகே, இப்போ என்ன சொல்ற, மறுபடியும் அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து சியோனி நிமித்தமோ 1 2 3 நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். நான் அமராமல் இருப்பேன். ஏன் தேவன் ஏன் இந்த வேட சொல்றாரு? சியோனி நிமித்தமோ எருசலேம் நிமித்தமோ நான் இனி மௌனமா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. அதன் நீதி, சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, அது நீதி எரிகிற பிரகாசம். என்ன சொல்றார்? அந்த நீதி எரிகிற பிரகாசத்தை போலவோ ரட்சிப்பு தீவட்டியை போலவோ. அதனுடைய நீதி ஏன் தெரியுமா? நான் மௌனமா இருக்க மாட்டேன். மகளே, என் அன்பு சகோதரன், என் அன்பு சகோதரியே, தேவன் இன்றைக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா, ஏன் தெரியுமா இனி நான் உன்னிமித்தம் மௌனமா இருக்க மாட்டேன்? ஏன் தெரியுமா இனி உன்னிமித்தம் நான் அமர்ந்திருக்க மாட்டேன்? உன்னுடைய நீதியை இனி நான் எழுப்ப பண்ணுவேன். எதுங்க நீதி? எது நீதின்னு கர்த்தர் இந்த இடத்துல சொல்றார். எது நீதி அப்படின்னா, தேவன் என்ன சொல்றார்னா, சியோன் வனாந்தரமானது உண்மைதான், சியோன் நரிகள் ஏறி போகிற இடமா இருந்தது உண்மைதான், சியோனினுடைய காயம் பெரியது உண்மைதான், சியோன் தேற்றுவார் இல்லாதது உண்மைதான். ஆனா அந்த சியோனை மீட்டெடுக்கிறதுக்கான கிரயத்தை நான் சிலுவையிலேயே செஞ்சு முடிச்சுட்டேனே. அப்ப ஏன் இன்னும் நீதி வெளிப்படல? இன்னும் நீதி ஏன் வரல? இன்னும் நீதியில ஏன் நீ மீட்டெடுக்கப்படல? படல படல படல. நீ ஏமா இன்னும் மீட்டெடுக்கப்படல? நான் உனக்காக ஒரு கரையை செஞ்சுட்டேன் இல்ல சிலுவையில. நான் உனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன் இல்ல. நான் உனக்காக 5480 காயங்கள் பட்டிருக்கிறேன் இல்ல. உனக்காக ரோமர்களுடைய முறைப்படி 40க்கு 1 அடிகள், யூதர்களுடைய முறைப்படி 80 அடிகள் உனக்காக காயப்பட்டு காயப்பட்டு என் சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தத்தை கூட எனக்குன்னு வச்சுக்கொள்ளாம உனக்காக நான் சிந்தி இருக்கிறேனே. கிளேயாத்தின் பிசிந்தையிலும் இல்லையோ பின்னே ஏன் என் குமாரத்தி சொஸ்தமடையாம இருக்கிறா? நீ ஏன் மகளை இன்னும் மீட்கப்படாம இருக்கிற? நான் உனக்காக ஒரு கரையை செஞ்சுட்டேன்ல, உனக்காக ரத்தத்தையே சிந்திட்டேன்ல. நீ இன்னும் ஏன் மீட்கப்படாம இருக்கிற? நீ ஏன் இன்னும் தவிப்புக்குள்ள இருக்கிற? நீ ஏன் இன்னும் சஞ்சலத்துக்குள்ள இருக்கிற? நீ ஏன் இன்னும் கடனுக்குள்ள இருக்கிற? நீ ஏன் இன்னும் தரித்திரத்துக்குள்ள இருக்கிற? நீ ஏன் இன்னும் வியாதிக்குள்ள கிடக்கிற? நான் உனக்காக பெரிய கரையை செஞ்சுட்டேன் இல்ல மகளே. உன்னை அடிமையாக்கிட்டாங்கிறதுக்காக நான் அடிமையா வந்தனே. இழந்து போன அந்த ஜீவனை மறுபடியும் வைக்கிறதற்காக, ஆமா, ஜீவன் உண்டாயிருக்கவோ அது பரிபூர்ணப்படவும் தானே நான் வந்தேன். நீ ஏன் மகளே இன்னும் இந்த உணர்வு இல்லாம இருக்கிற? நீ ஏன் இன்னும் உணர்வு இல்லாம இருக்கிற? நீ ஏன் இன்னும் மீட்கப்படல? இன்னும் ஏன் நீ மீட்கப்படல? திரும்ப திரும்ப சொல்றாரு, நீ மீட்கப்படுவதற்குண்டான கிரயத்தை, ஆமா, உனக்கு நீதி வரணுங்கிற கிரயத்தை, உனக்கு நீதி உண்டாகணும், நீதியின் சால்வையை தரித்துக்கணும், உனக்கு நீதி வரணுங்கிறதுக்காகத்தானே. நீதி உனக்குள் வரணும், நீதி உனக்குள் வரணும், நீதி உனக்குள் வரணுங்கிறதுக்காகத்தானே நான் ஒரு கிரயத்தை செஞ்சுட்டேன் இல்ல மகளே. நீதி உனக்குள் வரணுங்கிறதுக்காக ஒரு கிரயத்தை நான் செஞ்சுட்டேன் இல்ல. நீ ஏன் இன்னும் 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 மீட்கப்படாம இருக்கிற மகளே? நீ ஏன் இன்னும் மீட்கப்படாம இருக்கிற? அவங்கள பார்த்த ஒரு காரியத்தை சொல்ற. அதாவது
இப்போ ஒரு மனுஷன் என்னையவே சொல்கிறேனே, நான் வண்டியில் போயிட்டுருக்கிறேன், என் வண்டி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. உடனே ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்துட்டாங்க. வந்த உடனே என் வண்டி எங்கே கொண்டு போவாங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுவேன். வண்டி என்ன பண்ணுவாங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஒருவேளை கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு, கேஸ் என்ன ஆயிடுச்சு? ஃபைல் ஆயிடுச்சு. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்குண்டான அமௌண்ட்டை நீ எங்கே கட்டணும்? கோர்ட்டில் கட்டிட்டு வான்னு சொல்லிடுவாங்க. நான் அதுக்குண்டான அமௌண்ட்டை கோர்ட்டில் கட்டிட்டு நான் என் வண்டியை மீட்டு கொள்ளணும்னு வருகிற பொழுது என் வண்டியை மீட்க கொள்ளாமல் இருக்க முடியுமா? முடியாதா? ஏன்னா அந்த வண்டியை மீட்டு கொள்ளுகிறதுக்குண்டான கிரயத்தை நான் என்ன செஞ்சுட்டேன்? கோர்ட்ல செலுத்திட்டுல. அப்ப செலுத்திட்டுனா என் வண்டியை மீட்டு கொள்ள முடியும். அதத்தான் தேவன் கேட்கிறாரு. என் நீதி ஏன் இன்னும் வரல? நான் தான் செலுத்த வேண்டிய கிரயத்தை சிலுவையிலேயே செலுத்திட்டேனே. நான் செலுத்த வேண்டிய ரத்தத்தை, சரீரத்தை, ஆமா, முழுக்க நான் ஒப்பு கொடுத்துட்டேனே. அப்ப என் வண்டி மீட்கப்பட்டோனும் இல்ல. தேவன் அதை கேட்கிறார். அப்ப எனக்கு நீதி வல்லையில்லை, இன்னும் எனக்கு நீதி வல்லையில்லை. இதைத்தாங்க தேவன் சொல்றாரு, மகளே, இந்த நீதி வெளிப்பட மட்டும் நான் மௌனமாயிருக்காமலோ, நான் அமர்ந்திருக்காமலும் இருப்பேன். அதாவது இந்த வார்த்தையை ஒன்று தேவன் சொல்றது போல சொன்னாலும் இன்னொன்று ஏசாயாவும் சொல்றது போலதான். ஏன்னா ஏசாயாட்டா தானே சொல்றாரு, யார் அனுப்புவேன்னு சொன்ன பொழுது ஏசாயா சொல்றார், நான் போறேன் அப்படி நான் ஏசாயா சொல்றது போல சொன்னா, இஸ்ரவேலை புகழ்ச்சியாக்குற வரைக்கும், எருசலேமை புகழ்ச்சியாக்குற வரைக்கும் நான் இனி அமர்ந்திருக்க மாட்டேன். ஏசாயா சொல்றது போல சொல்றேன், நான் இனி அமர்ந்திருக்க மாட்டேன். இனி நைட்டும் பகலும் ஜெபிப்பேன். என்னை கீர்த்தியாக புகழ்ச்சியாக மாற்றுகிற வரைக்கும். ஒன்னு ரெண்டாவது, என் பட்டணம் எந்த சத்துருக்களுக்கு இரையாகாம என் பட்டணம் புகழ்ச்சியாகிற வரைக்கும். ஏன்னா என் பட்டணம் தரிசன பட்டணம், என் கோயம்புத்தூர் மாவட்டம் தரிசன பட்டணம், அது ராஜதானி பட்டணம், அது மகாராஜாவினுடைய நகரம். என் தேவனுடைய தரிசன பட்டணத்தை தரிசனம் நிறைவேற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். நான் ஓயவே மாட்டேன். இதைத்தான் டாடி கேட்கிறாரு. என் நீதி ஏன் எழும்புல? நீ ஏன் மகளை இன்னும் இப்படியே இருக்கிற? நீ சொல்லு, என் தேவன் எனக்காக கிரயத்தை சிலுவையில முடிச்சுட்டாரு. இனி நான் தரித்திரத்துக்குள்ள இருக்க கூடாது, இனி நான் பிசாசின் பிடிக்குள்ள இருக்க கூடாது, இனி நான் வியாதிக்குள்ள இருக்க கூடாது. இல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்குள் வருகிறது. ஆபிரகாம் பூமியில் உள்ள வம்சங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமா இருப்பான் என்றா நான் என்ன அப்படிதான் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. கடந்த நாட்களில் சொன்னது போல சாலமோன் இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருவனையும் அடிமைப்படுத்தவில்லை. அவன் வைத்திருந்த எல்லா அமஞ்சி ஆட்களும் ஏத்தியரையும் எபோரியருடைய அந்த ஜனங்களை தான் வச்சிருந்தா. தான் ஜனங்கள் ராஜரீகமா இருந்தார்கள். சாலமோன் காலத்தில் அவனுடைய ஜனங்கள் எல்லாம் ராஜரி. இன்னைக்கு கர்த்தர் அதைத்தான் சொல்றாரு, நீ என் மகளை இன்னும் அவதிப்பட்டு இருக்கிற, ஏன் இன்னும் தரித்திரத்துக்குள்ள நீ ஏன் இருக்கிற? கிளேயாத்தின் பிசின் தைலம் இல்லையோ, பின்ன ஏன் இன்னும் நீ இன்னும் சொஸ்தமாக இருக்கிற? நீ பாரு, சிலுவையில பார்த்து சொல்லு. ஆமா, சிலுவையில உண்டான அத்தனை ஆசீர்வாதம் என் மேல வருவதாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் மென்மேல பலப்படுவேன். நான் இப்பொழுது இருக்கிறத பார்க்க 1000 மடங்கு ஆசீர்வாதத்துக்குள்ள இருப்பேன். வாதையன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. நான் வற்றாத நீரூற்றை போல, வளமிக்க தோட்டத்தை போல இருப்பேன். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இனி என் வீட்டில் இருக்கும். என்னை அடிமைப்படுத்துகிறவன் ஒருவனும் இல்லை. ஏனோ பிசாசே, உன்னையோ உன்னுடைய வல்லமையோ உன்னுடைய அதிகாரத்தையோ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நசுக்கிட்டாரு. இனி என்னை அடிமைப்படுத்துகிறவன் இல்லை. இந்த வெளிப்பாடு உனக்குள்ள இன்னைக்கு வரணும். உனக்கு வெளிச்சம் உண்டாகட்டும். இந்த வெளிச்சம் இனி உண்டாகட்டும். சொல்லு. வர தாமதம் ஆகலாம், ஆனா விடாத.
அது நீதி எப்படியாமா? அது நீதி வெளிச்சத்தை போலவோ, அடுத்து அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும். நீ ஏமா இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்க? ரட்சிப்புன்னு என்ன? விடுதலை. நீ ஏமா இன்னும் விடுதலை இல்லாம இருக்கிற? என்னடா, உனக்கு தான் உனக்கு உண்டான அமௌண்ட்டை கோர்ட்டில் கட்டிட்டனே, நான் தான் சிலுவையில் செஞ்சு முடிச்சுட்டனே, நீ ஏமா இன்னும் உளுந்த பிரச்சனையிலே உளுந்துட்டு இருக்கிற? இந்த வெளிப்பாடு இன்னைக்கு வரணும். இந்த வெளிப்பாடு இன்னைக்கு நமக்குள்ள வரணும். ஏமா இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற? இன்னும் இதுக்கு ஒரு விளக்கத்தை நான் தரணும். இன்னும் இதில் ஒரு ஆழமான ஒரு காரியத்தை சொல்லணும்னா, வேதத்தில் வாசிக்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எங்க இருந்தாங்க? எகிப்தில் எப்படி இருந்தாங்க? அடிமைகளை. நல்ல விளைங்க, இதை வச்சுட்டு நீங்க எந்திரிச்சணும் இன்னையோட சொல்லிட்டேன். ஆமா, ஆவியானவர் இதை சொல்றாரு. எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாங்க. அப்போ அந்த ஜனங்களை விடுதலை ஆக்குறதுக்காக தேவன் என்ன செஞ்சாரு? ரட்சகனான மோசேயை அனுப்பி என்ன செஞ்சாரா? விடுதலை ஆக்குனாரு. அப்படி விடுதலை ஆகிறதுக்கு முன்பாக அங்கே என்ன சிந்தப்பட்டது? ரத்தம். யாருடைய ரத்தம்? ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் என்ன செஞ்சுச்சுன்னா சிந்தப்பட்டுருச்சு. இப்ப சிந்தப்பட்ட யாத்திரை 12 வாசிக்கிற பொழுது அங்க அந்த ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தை எடுத்து என்ன செஞ்சாங்க? வீட்டு நிலைக்கால்கள் எல்லாம் பூசினாங்க. பூசிட்டு அதை என்ன செஞ்சாங்க? அந்த மாமிசத்தை கசப்பான கீரைகளோடு என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே வேதத்துல வாசிக்கிற பொழுது வாசிங்க பார்க்கல, யாத்திரையாகமம் 12, 40, 41 வாசிமா. வேகமா. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்து. நல்லா அழுத்தி வாசிங்க. 430 வருஷம் முடிந்த இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தில் குடியிருந்த காலம் 430 வருடம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை. நல்லா கரந்தட்டு, கர்த்தருடைய சேனை. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினம் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய சேனை, கர்த்தருடைய சேனை. நல்ல கரந்தட்டு, அவர்கள் கர்த்தருடைய சேனை. ஆமா 430 வருஷம் முடிந்த ரத்தம் சிந்தப்பட்ட உடனே 430 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த அவர்களை தேவன் அழைக்கிற வார்த்தை கர்த்தருடைய சேனை. பக்கத்துல கருத்தை பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு சேனைக்கு சமம், நீ ஒரு சேனைக்கு சமம், நீ ஒரு சேனைக்கு சமம், நீ ஒரு சேனைக்கு சமம். இது கர்த்தருடைய சேனை. ஆமென் என்று சொல்லலாமா? கர்த்தருடைய சேனை. யார்? யாக்கோபு புறப்படுற பொழுது அந்த இடத்துக்கு மக்னாயும் ஏனா கர்த்தருடைய சேனை அவனோடு புறப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாருமா, கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, நீங்க யாராமா? கர்த்தருடைய சேனை. நான் கேட்கிறேன், அதாவது 430 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எந்த ரத்தத்தை சிந்தனாரு? ஆட்டுக்குட்டி. அப்ப நான் கேட்கிறேன், ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை சிந்தின அவர்களுக்கே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி கர்த்தருடைய சேனையா இருக்கும் என்றால், அண்ட சராசரங்களை உண்டாக்கி அவருடைய ரத்தத்தை இந்த பூமியில அவர் சிந்தி இருக்கிறார் என்றால், நீ எப்படிப்பட்ட வல்லமை, எப்படிப்பட்ட ஒரு வல்லமையுடையவள் நீ. ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்துக்கே கர்த்தருடைய சேனைனா, அப்படி ஒரு விடுதலை வரும்னா எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீ இன்னைக்கு விளங்கிக்கம்மா, இன்னைக்கு நீ விளங்கிக்க. அதனால தான் கடந்த நாட்களில் சொன்ன, ரட்சிப்பை உடுத்துவார்னா அடுத்து அடுத்து பிசாசின் எதை கட்டுனாலும் சரி, அடுத்து எனக்கு விடுதலை வருது, விடுதலை வருது, எனக்கு விடுதலை. ரட்சிப்பை எனக்கு உடுப்பாக்குகிறா. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஒன்று நல்ல விளங்கமா, இந்த 3 தான் மெயின் விடுதலை நமக்கு. ஒன்று, அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனம், பார்வோனின் அடிமைத்தனம். எப்படிப்பட்ட அடிமைத்தனம் தெரியுமா? அவர்கள் அந்த எகிப்தில் வேலை செய்கிற பொழுது நிறையா இருக்கு. பார்வோன் அவர்களை கொடுமைப்படுத்தினான், பார்வோன் அவர்களை சிறுமைப்படுத்தினான்.
அவர்கள் ஜீவன் கசப்பாகும்படி. இப்போ நம்ம ஒரு சில நேரத்தில் சொல்ல, ஏன்டா அந்த உலகத்தில் வாழறோம் அப்படின்னா ஜீவன் கசப்பாயிருச்சுன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு என்ன ஆயிடுச்சு? ஜீவன். அப்போ ஏன்டா இந்த உலகத்தில் இருக்கிறோம், இருக்கிறத விட செத்து போயிடலாமா அப்படின்னா அவருடைய ஜீவனை மறுதளிக்கிறதுக்கு அர்த்தம். அவர் நமக்காக எதை கொடுத்திருக்கிறாரு? ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் நம்ம அப்படி சொல்கிறோம் பார்த்தி. அப்போது அதுதான் பார்வோனினுடைய அடிமைத்தனம். அவர்களை கொடுமைப்படுத்தினார், சிறுமைப்படுத்தினார், அவர்கள் ஜீவனை கசப்பாக்குனா, அவனை அடிமைப்படுத்திட்டே இருந்தா. அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, நான் சொல்கிறேன், அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை அவர்கள் அந்த மாமிசத்தை புசிக்கிறதுனாலேயே அவங்களுக்கு அந்த விடுதலை வரும். நான் திரும்பவும் சொல்கிறேன், உலக அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவாதி தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்ணினேன். அப்போ எனக்கு எத்தனை 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 விடுதலைங்கிற நான் எத்தனை எத்தனை விடுதலை. ஒன்று நல்லா இன்னைக்கு இதை விளங்கிக்கிங்க. முதல்ல எனக்கு அடிமைத்தனம், இந்த பிசாசினுடைய நுகோ இனிமேல் என் மேல் இருக்காது. நல்லா சொல்லுங்க, பிசாசின் அடிமைத்தனம் இனி என் மேல இருக்காது. பிசாசின் அடிமைத்தனம் இனி என் மேல இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. கிலேயாத்தின் பிசின் தைலம் இல்லையோ பின்ன ஏன் என் குமாரத்து இந்த ஞானம், இந்த அறிவு, ஆமா கர்த்தரை அறிகிற அறிவு, கிருபையை அறிகிற அறிவு. ஒன்று அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. ரெண்டாவது சங்கீதம் 105 வாசிங்க. 105 வேகமா வேகமா வேகமா. 105 எடுத்துட்டீங்களாமா? 37மா? என்னம்மா இவ்வளோ டிலே பண்றீங்க? அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவன். நல்லா விளங்கம்மா. எதோட புறப்பட்டாங்க? நல்லா சொல்லுங்க, எதோட புறப்பட்டாங்க? வெள்ளியோடும் பொன்னும். நல்லா சொல்லுங்க, எதோட புறப்பட்டாங்க? வெள்ளியோடும் பொன்னும். பக்கத்துல கருத்தை பிடிங்களே. இங்கிருந்து போறப்போ ஆமா, சாலமோனுக்கு 27,000 கிலோ தங்கம் கொடுத்தாருன்னா அதுக்கு மேலான தங்கங்களை கொடுக்க வல்லம் உள்ளவர். போறப்ப எடுத்துட்டு போமா, போறப்ப எடுத்துட்டு போமா, போறப்ப எடுத்துட்டு போமா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள். அடுத்து அவங்க கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன். நல்லா சொல்லுங்க, பலவீனப்பட்டவன் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அப்பெல்லாம் சுகர் வியாதி இல்லை, பிபி இல்லை, கிட்னி ஃபெயிலியர் இல்லை, ஹார்ட் ஃபெயிலியர் இல்லை, அதெல்லாம் இல்லை. அவன் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். அதாவது ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன, ஆதாமை உண்டு பண்ணிட்டாரு. 2 மரத்தை வச்சிருந்தாரு. எந்தெந்த மரம்? ஒன்று ஜீவ விருட்ச மரம், ஒன்று. ரெண்டாவது அதாவது நன்மை தீமை விருட்சம் ஒரு பக்கம், அடுத்து ஜீவ விருட்சம். ஒருவேளை ஆதாம் இந்த கனியை சாப்பிடாம இந்த கனியை சாப்பிட்டுதானா ஜீவனோடைய அதுதான் ஜீவ விருட்சத்தின் கனி, அதுதான் ஜீவ விருட்சத்தின் கனி. அந்த கனியை சாப்பிடாம என்ன செஞ்சார்? விட்டுட்டார். அதனால தான் ஆண்டவர் வேலி அடைச்சிட்டார். ஏன்னா நீ பாவத்தோட போய் நன்மை தீமை அறியத்தக்க அந்த பாவத்தின் கனியோட போய் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிட்டீங்கன்னா அவளாத உன்னைய வந்து என்ன செய்ய முடியாது, சாகடிக்கவே முடியாதுங்கிறதுக்காகத்தான் அதை வேலி அடைத்தார். ஆனா நீங்க வெளிப்படுத்தல வாசிக்கிற பொழுது ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் முதல்ல அதுதான் இந்த உலகத்துல நீங்க ஒரு ஜெயம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்கன்னா முதல்ல உங்களுக்கு தேவன் கொடுக்கிறது என்னன்னா ஜீவ விருட்சத்தின் கனி. எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆமா, எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஜீவ விருட்சத்தின் கனி, ஜீவ விருட்சத்தின் கனி. ஏன்னா எனக்கு நான் உங்களுக்கு தெரியும், ஒரு சில டேப்லெட்டுகளை போட்டுட்டு இருக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் போடுறேன். அப்போ நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், ஆண்டவரே டேப்லெட்டெல்லாம் நான் போடணுமா? அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த போர்வையை களைந்து போடாதிரு. டேடி சொன்ன வார்த்தை, இந்த போர்வை 1 கொரிந்தியர் 6 நினைக்கிறேன், 2 கொரிந்தியர் 6, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில், இந்த போர்வையை களைந்து போடாதிரும், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும். நீ ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ண உனக்குள்ள அந்த ஜீவன் போகுது பார்த்தியா, அந்த ஜீவன் உனக்குள்ள இருக்கிற மரணத்தை அழிச்சுட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் எதை நல்லா நீங்கள் வந்து திருவிருந்துங்கிறது சாதாரண காரியம் இல்லைம்மா. ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தையும் நீங்கள் பானம் பண்ணுற பொழுது அந்த எதிர்பார்ப்போட அது எதுக்கு அடையாளம் என்றால் ஜீவ விருட்சத்துக்கு அடையாளம். உண்மைம்மா,
ஜீவ விருட்சத்துக்கு. அதனால இன்னைக்கு வரைக்கும் டேடி எனக்கு கொடுத்துருக்கிற ஆலோசனைனா, அதிகாலையில் முதல்ல அந்த 2 மணியா 3 மணியா எழும்பி வந்து உட்காந்து முதல்ல அந்த தண்ணியை ஆண்டவரே, இது எல்லாருக்கும் சொல்கிறேம்மா, இது எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லாருக்கும் நான் இதை சொல்கிறேன். அந்த தண்ணி எடுத்து ஏசப்பா உங்கள் ஜீவ விருட்சத்தினுடைய அந்த வல்லமையை அல்லது ஏன்னா சொல்கிறார்ல யோவான் 10:10 நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண. அப்போ அந்த ஜீவன் எனக்குள்ள பரிபூர்ணப்படுத்துங்கன்னு ஒரு தண்ணியை காலையில் குடிச்சுட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கிறேன். ஆமீன். ஏன்னா நானும் ஒரு சில டேப்லெட் எல்லாம் போடுறேன், ஏன்னா இன்னும் ஓடிட்டே இருக்கணும். ஆமே, நான் இன்னைக்கு காலையில் கூட சொல்லியிருக்கிறேன், நான் எனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்துடணும், இன்னும் ஓடணும், இன்னும் ஓடணும், இன்னும் ஓடணும். ஏன்னா எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது சிங்கத்தை போல தைரியமும், காளையை போல உழைப்பு, அடுத்து என்னது கழுகை போல பலனும், 3வது மனுஷ சாயலை போல தேவ சாயல். இதை 4 எதில் இருக்குன்னா வெளிப்படுத்தல் இருக்கும். இதை எனக்கு ஏற்கனவே நிறைய எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தி தான் இந்த இடத்துல வந்து நிற்க வச்சிருக்கிறார். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அப்போ அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்ற பொழுது நான் பலவீனப்படவே மாட்டேன். ஒருவேளை பலவீனம் வரலாம், ஆனா அது என்னை மேற்கொள்ளாது. நல்லா நல்லா நல்லா, அது என்னை மேற்கொள்ளாது, அது என்னை மேற்கொள்ளாது. சரி, இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். 3 விடுதலை. எதுலேருந்து? அடிமைத்தனம். யாருடைய அடிமைத்தனம்? பார்வோன். அந்த பார்வோன் யாருக்கு அடையாளம்? அவர்களை கொல்ல பார்த்தான். பார்வோன் மோசையை கொல்ல பார்த்தான். இயேசு கிறிஸ்து மோசைக்கு அடையாளம். சரி, மோசே இயேசு கிறிஸ்து அடையாளம், பார்வோன் சாத்தானுக்கு அடையாளம். அப்போ சாத்தானுடைய அடிமைத்தனம். சொல்லுங்க, சாத்தானுடைய அல்லது இருளினுடைய அதிகாரத்தில் இருந்து அடுத்து 2வது தரித்திரத்திலிருந்து விடுதலை. ஏன்னா அவங்க எதிலிருந்து வந்தாங்க? வெள்ளியோடும் பொன்னோடு. அப்ப எதிலிருந்து விடுதலை? எனக்கு தரித்திரத்திலிருந்து விடுதலை. 3வது அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அப்ப இனி எனக்கு பலவீனங்களிலிருந்து அல்லது வியாதிகளிலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? அப்ப இப்ப சொல்லுங்க, நல்ல இதுதான் பேசிக். இந்த 3 விடுதலை நமக்கு வரணும். முதல்ல சொல்லுங்க, எதிலிருந்து விடுதலை? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. 2வது தரித்திரத்திலிருந்து விடுதலை. 3வது பலவீனத்திலிருந்து அல்லது வியாதி வரலாங்க. அதாவது வராதுன்னு சொல்லல, ஆனா வியாதி என்ன மேற்கொள்ளாது. நான் வியாதியை மேற்கொள்ளுகிறதுக்காக. ஏன்னா இன்னைக்கு வந்து வியாதிக்காக ஜெபினாங்கன்னா எனக்கு அது உருக்கத்தோட ஜெபிக்க முடியும். ஏன்னா நான் அந்த வியாதியின் நேரத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறேன். அவ்வளோதான். நான் எல்லாரும் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, ஆமாம் சிஸ்டர் அவளாதான் முடிஞ்சாங்க, இனி அவளாதான், இனி அவங்க ஊழியம் அவளாதான் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. எங்கள் அக்கா, நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன், எங்கள் அக்கா எல்லாரும் கூப்பிட்டு சிஸ்டருக்கு ஜோம் பண்ணுங்கிற பொழுது எங்கள் அக்காட்ட வந்து பிசா சொல்கிறா, நீ என்ன சும்மா கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஜோம் பண்ணுங்கிற, 3 நாள் வர உயிரை எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னானா. இங்கேருந்து கூடலூரில் ஒரு சகோதரிக்கு ஃபோன், அதான் பிசாசு போய் சொல்கிறானா, அவளாதான் இனி அவங்க ஊழியமெல்லாம் இல்லை, இனி அவளாதான் அப்படின்னு. ஆனால் எனக்கு மரண பயமெல்லாம் இல்லை. எனக்கு ஒன்று தெரியும், இந்த யோர்தானை நான் கடக்கணும், இந்த யோர்தானை நான் கடக்கணும் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு வியாதியுள்ள ஜனங்க வர பொழுது அந்த வியாதியினுடைய, ஆனால் எனக்கு அந்த மரண பயம் இல்லை, பட் அந்த வியாதியினுடைய கொடூரம், அப்படி ஒரு கொடூரம் 10 நாள். ஏன் அப்படின்னா அந்த வியாதியினுடைய கொடூர எண்ணுங்கிறத, அதான் நான் இதை நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் உங்களுக்கு அப்பப்போ நான் இதை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, என்னைய கர்த்தர் விட்னஸ் ஆக்கியிருக்கிறாருமா, அதனால் உங்களை விட்னஸ் ஆக்குவார். ஆமென்னு சொல்ல, அவ்வளவு வியாதியினுடைய கொடூரத்தில் படுத்து கிடக்கிறேன். எனக்கு ஒரு விஷன், ஒரு ஊழியக்காரர் இப்படி ஜனங்களை ஸ்டேஜில் நின்று ஊழியக்காரர் அந்த விஷன் எனக்கு காட்டுறாரு. ஒரு ஊழியக்காரர் ஜனங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறார். நான் சைடில் வந்து அந்த கனவுல நிற்கிறேன். இப்படி பேசிட்டு இந்த ஊழியக்காரர் இப்படி திரும்பி சொன்னார், இனி சர்பங்களையும் தேள்களையும் எடுக்கிற அதிகாரத்தையும் சாத்தானி சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தையும் இனி உனக்கு நான் தருவேன் அப்படின்னு அந்த ஊழியக்காரர் அன்னைக்கு சொன்ன நாள் இருந்து. அதுக்கப்புறம் எனக்குள்ள நான் பலகீனமாக இருந்தது உண்மைதான். சகோதரி சொன்னாங்க பார்த்தீங்களா, போன வார சாட்சியில் நான் பலகீனமாக இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் அப்போ கொரோனா டைம் பார்த்தீங்களா, அப்போல்லாம் வெளியெல்லாம் இல்லை, வீட்டில் தான் ஜெபம். அப்போது எங்கிட்ட வந்த நிறைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்த சர்ப்பத்தின் வல்லமை இருந்த ஜனங்கள் நிறைய பேரை விடுதலை ஆக்கினான்.
அந்த பலகீனத்துல கூட ஆண்டவரே ஆமா ஜனங்களை விடுதலை ஆக்குனார். ஏன்னா அதுக்கப்புறம் தான் கர்த்தர் என்னை உருவாக்குனார். ஒவ்வொரு பகுதியாய் மேற்கொள்ள வச்சு இன்றைக்கு கர்த்தர் நான் சொல்ற பார்த்தியா பெரிய ஒரு ப்ராஜெக்டை கர்த்தர் நம்ம கையில தந்திருக்கிறார்னா, ஏன்னா நான் அடிக்கடி சொல்ல பார்த்தியா பசும் பொன்னாக உருக்கி எடுத்து தாங்க நிறுத்தி இருக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நல்ல இந்த வெளிப்பாடு உனக்கு வேணுமா? ரட்சிப்பு சொல்லுங்க. என்னது ரட்சிப்பு? விடுதலை. எதுல இருந்தெல்லாம் விடுதலை? 3 காரியம் வேகமா. அடிமைத்தனத்துல. அதாவது நான் திரும்ப சொல்றதோடு இருந்துராதீங்க. இது உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும்? இந்த மைண்ட் வந்துடணும், இந்த வெளிச்சம் உங்களுக்கு உண்டாகட்டும். இனி எதுவும் என்னை அடிமைப்படுத்த முடியாது. கோபத்தின் ஆவியே, முறுமுறுப்பின் ஆவியே, இச்சையின் ஆவியே, அப்படி வேற வேண்டாத அந்த பொறாமை, கொலை, வெறி, களியாட்டு, இதை எந்த கிரியைகள் என்னை அடிமைப்படுத்த முடியாது. 1. 2வது, நான் இனி தரித்திரத்தில் அடிமையா இருக்க மாட்டேன். தரித்திரத்திலிருந்து எனக்கு விடுதலை வந்துருச்சு. 3வது, பலவீனத்திலிருந்து விடுதலை. ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப கர்த்தர் சொல்றார், மகளே உனக்கு நீதியும் ரட்சிப்பும் வருகிறதுக்குண்டான எல்லா கிரயத்தையும் நான் என்ன செஞ்சுட்டேன்? சிலுவையில செஞ்சுட்டேன். ஒண்ணு, நீ அதை நீங்க முதல்ல அக்செப்ட் பண்ணணுங்கிறாரு. எங்கேயோ நடந்ததுங்க. இல்லம்மா, இல்ல அந்த ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ற பொழுது அந்த உணர்வுகளோட எனக்கு உண்டான கிரயத்தை ஏசப்பா சிலுவையில செலுத்திட்டாரு. எனக்கு பணத்தை கட்டிட்டாரு. என்ன மீட்டு கொள்ளுகிறதுக்கான பணத்தை கட்டிட்டாரு. இனி நான் எதுக்குள்ள இருக்கக்கூடாது? அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கக்கூடாது. ஓகே. இப்ப என்ன சொல்றாருன்னா, அமர்ந்திருக்க. நல்ல அந்த வசனத்தை சொல்லுங்க. ஏசாயா 62:7. வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க. முதல்ல என்ன சொன்னாரு? 1:62 வாசிங்க. 62:1. நிமித்தமோ சீயோனி நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும். அவர் முதல்ல என்ன சொன்னார்? நான் அமர மாட்டேன். என்ன சொல்றாரு? நான் என்ன செய்ய மாட்டேன்? இனி அமர மாட்டேன். சொல்லுங்க, இனி அமர. நல்லா சொல்லுங்க. இனி அவர் என்ன செய்ய மாட்டாரா? உட்கார மாட்டாரு, ஓய மாட்டாரு, இனி நிறுத்த மாட்டாரு. அப்படிதான் சொன்ன. இதுவரைக்கும் அதாவது இந்த சத்தியம் உங்களுக்கு தெரிகிற வரைக்கும் அவர் அமர மாட்டேன்னு சொல்லிட்டார். இப்ப சத்தியத்தை வெளிப்படுத்துச்சா இல்லையா? உங்களுக்கு விளக்க வந்துருச்சா இல்லையா? அப்ப இனி என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் நான் அமரா மாட்டேன்னு சொல்லி இந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். இனி நீங்க என்ன செய்யுங்க? அவரை அமர்ந்திருக்க விடாதீங்க. இனி அவர் அமர்ந்திருக்க விடாதீங்க. அவரை நீங்க அமர்ந்திருக்க விடாதீங்க. ஆமால்ல? இப்ப சொல்லுங்க. ஆமால்ல, எனக்காக கிரயம் பண்ணிட்டார்ல, அவரு என்னை மீட்டுட்டார்ல. இந்த அறிவு எனக்கு இல்லையே. எனக்காக இத்தனை காயப்பட்டு இத்தனை அவர் எல்லா ரத்தத்தையும் அவர் எனக்காக சிந்தி அந்த கொள்கதால அந்த சிலுவை 150 எடையுள்ள அந்த சிலுவையை தூக்கிட்டு அந்த மலையில் அப்படியே அவர் ஏறாரு. அந்த சிலுவை செத்து போன மீன் நாத்தை எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமாமா. அதை இப்படி வச்சுட்டு அந்த நாத்தத்தை அதெல்லாம் நம்மளுடைய பாவத்துக்கு அடையாளம். அதாவது அந்த பிசாசு அந்த கொக்கி இருக்கும் பார்த்தீங்களா, அவ்வளவு வெறித்தனத்தில் கீறி அவருடைய முதுகலை மாத்திரம் 150 காயம், அதில் 17 காயம், ஆழமான காயம். அந்த வழியோட அப்படியே அந்த மலையில ஏறாரு. அவர்னால முடியல. அப்போ நினைச்சாரு, ஒருவேளை இதை நான் சுமக்க இப்ப மறந்துட்டனா அல்லது சுமக்க நான் மறுத்துட்டனா ஜாக்லினுக்குள்ள விடுதலை வராது. எப்படியாவது நான் இதை சுமந்து என்னை யோசித்தாரே, என்னை நேசித்தாரே, என்னை யோசித்தாரே,
என்னை நேசித்தாரே, எனக்காக ஜீவன் தந்தாரே. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறு கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. சத்தியத்தை நான் உன்கிட்ட சொல்லிட்ட மகளே, இனி நீ அவரை அமர்ந்திருக்க விடாத. ஆமா ஆமா ஆண்டவரே, நீங்க எனக்காக கரைய செஞ்சிட்டீங்க, இன்னும் நான் ஏன் இதுக்குள்ள இருக்கணும்? அந்த ஞானம் அந்த ஞானம் அந்த ஞானம். ஒரு வேடிக்கையான கதையை சொல்லுவாங்க. ஒரு கழுகு என்ன அந்த கோழியோட வளர்ந்துட்டே இருந்ததா. கோழியோட வளர்ந்துட்டே இருந்தா, கோழியோட வளர்ந்துச்சு. அந்த கழுகு நினைச்சுச்சான், நானும் கோழிதான் நானும் கோழிதான் நானும் கோழிதான். அந்த கோழியை போலயே போய் குப்பையில போய் என்ன செய்யுது, ஆமா கிளறது, இப்படியே இருந்துட்டு இருந்துச்சான். ஒரு நாள் அந்த கோழிக்குள்ள வளர்ந்து கொண்டிருந்த அந்த கழுகு குஞ்சு ஒரு நாள் இப்படி அனாந்து பார்த்துதான், மேல ஒரு கழுகு பறந்துட்டு இருந்துச்சா. அப்ப இது நினைச்சுச்சா, ஐயோ இது இப்படி பறக்குது, நானும் பறக்கலாமான்னு சொல்லி பறக்க ட்ரை பண்ணி அந்த கழுக போலயே மேல எழும்பிருச்சு. என் அன்பு சகோதரி, இனி நீ குப்பைக்குள்ள கடக்கிற கோழி அல்ல, இனி நீ சீயோனில் வாசம் பண்ணுகிறவர், சீயோனில வாசம் பண்ணுகிறவர். நீ சீயோனுக்குரியவள், தேவனுடைய தரிசன பட்டணம். நீ தேவனுடைய தரிசன பட்டணம். அதனால இனி ஆமாண்டவர் எந்திரிச்சிருங்க, நான் எழும்பிட்டேன். இனி நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், அமர விட மாட்டேன். ஆமா, எனக்கு கரையம்னு நீங்கள என்னை புகழ்ச்சி ஆக்குங்க, எனக்குரியதை தாங்க, எனக்குரியதான எல்லாம். ஆமா, இந்த அடிமைத்தனம் இனி என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது, இனி என் வாழ்க்கையில தரித்திரம் இருக்கக்கூடாது, இனி நான் வியாதிக்குள்ள அடிமைப்படக்கூடாது, வியாதியில செத்து போன நிலை இனி என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இனி நான் உண்மை அமர்ந்திருக்க விட மாட்டாண்டுவரே. என்ன செய்ய மாட்டேன், அமர்ந்திருக்க. அப்ப என்ன செய்யலாம், அவர் என்ன செய்யலாம்? வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, மார்க்கா மத்தேயு 3 வாசிங்க, 8:25 வேகமா. மத்தேயு 8:25. அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று அவரை எழுந்திருங்க ஆண்டவரை. இனி நம்ம ஆண்டவரை என்ன செய்யணுமாமா, எழுப்பணும். வேதத்துல நிறைய இருக்குது. ஆண்டவரே நீர் எழுந்தருளு. சங்கீதம் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 68 வாசிங்க. 68 1 2 3 4 வேகமா. 68. தேவன் நீங்க எழுப்புனா எழுந்திருச்சுவார். சொல்லுங்க, பக்கத்துல கருத்தை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க எந்திரிச்சு அவரை எழுப்புங்க. இனி அவரை சும்மா இருக்க விடாதீங்க. வேலை வந்துருச்சு, நேரம் வந்துருச்சு. சீயோனுக்கு தயவு செய்யற காலமும் நேரமும் வந்துருச்சு. இனி அவர் அமர்ந்திருக்க விடாதீங்க. எழுப்பு மகளே. எப்படி எழுப்புறதா? வாசிங்க. தேவன் எழுந்தருளுவார். அவருடைய சத்துருக்கள் நல்ல விளங்கமா. அவருடைய இனி என் பட்டணத்துல நான் சொல்றதெல்லாம் ஒண்ணு உங்களுக்கு, 2வது பட்டணத்துல, 3வது தேசத்துல. அப்ப இனி என் வாழ்க்கையில என் பட்டணத்துல தேவன் எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். அடுத்து புகை பறக்கடிக்கிறது போல அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்குள் அழிவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக களி கூர்ந்து மிகவும் களி கூர்ந்து சத்தம் அடைவார்கள். ஆமென். நாம இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இது என்ன சொல்றார் அப்படின்னா, தேவனை நீ எழுப்பணும். என்ன சொல்றார்? தேவனை நீங்க என்ன செய்யணும்? அதாவது முதல்ல ஆரம்பிக்கிற பொழுது நான் அமர்ந்திருக்க மாட்டேன்னு சொன்னது உண்மைதான். இப்ப சத்தியத்தை உங்ககிட்ட கொட்டிட்டார்.
சொல்லிட்டார் அவருடைய இருதயத்தை, இதுதான் மகளே, இதுதான் நான் கரையம் பண்ணிட்டேன், அதனால இனி நீ என்ன நான் என்ன செஞ்சேன், நான் இனி அமர்ந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த சத்தியத்தை உனக்கு சொல்லிட்டேன். இனி இந்த சத்தியத்தை அறிந்த நீயே இனி நீ அவரை என்ன செய்யாத, அமர்ந்திருக்க விடாத. ஆமா, என்ன புகழ்ச்சியாக்குற வரைக்கும், எனக்கு நித்திய கீர்த்தியை உண்டு பண்ற வரைக்கும், நித்திய விடுதலையை உண்டு பண்ற வரைக்கும் நான் இனி அவரை அமர்ந்திருக்க விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவரை போய் நான் என்ன செய்யணும், எழுந்திருங்க 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 எழுந்திருங்க. அவரை எப்படிங்க எழுப்புறது? அந்த இடத்துல இருக்கு பாரு, நீதிமான்களோ கர்த்தரை பாடி நீ துதிக்க துதிக்க தேவன் இனி எழுந்திருவாரு. உன் வாழ்க்கையில நீ துதிக்க துதிக்க சியோனுக்கு வர சியோனிலே தேவன் எழுந்தது போல இனி அவர் எழுந்தருளுவாரு. வேதத்துல வாசிக்கிறோம், நிறைய அடிக்கடி சொல்றதா, எரிகோவை சுத்தி 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 துதித்த பொழுது தேவன் எழுந்தருளினார். யோசபாத்து யூதகுல ஜனங்களும் தேவனை துதிக்க 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 தேவன் எழுந்தருளினார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தேவனை துதிக்க 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 தேவன் எழுந்தருளினார். இப்ப நீங்க எல்லாரும் எழுந்துருங்க பார்க்கலாம். இப்ப எல்லாரும் எழுந்து இப்ப தேவனை அப்படியே நம்ம துதிக்க போறோம். வேற ஒரு டேப்லெட் எனக்கு இல்லம்மா, இந்த டேப்லெட்டோட போ, துதி துதி துதி. இந்த சத்தியத்தை நீ அறிஞ்சிட்டீல, ஆமா கர்த்தர் எனக்காக கிரைய செலுத்திட்டாரு, நீதியை வெளிப்பட மட்டும் நான் அமர்ந்திருக்க மாட்டேன்னு கர்த்தர் சொன்னது உண்மைதான். ஆனா எனக்காக ஒரு நீதியை செஞ்சு முடிச்சுட்டாரு சிலுவையில. அதனால இனி ஆண்டவரே எழுந்தருளுங்க எழுந்தருளுங்க.